மோசேயின் போதகம். அதிகாரம் 4. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதில்லை. நீங்களோ கடந்து போய்
அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்திலே வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பிரஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்சம் ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளையெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப் பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமாய் போதிக்கிறார். மோசேயின் போதகத்தில் ஜீவனும் ஞானமும் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கடந்த காலத்தில் பல அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார்கள். தங்கள் அனுபவத்தின் மூலமாக இஸ்ரவேல் சபையார் கர்த்தரை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாத்து பராமரித்தது போல கர்த்தர் இக்காலத்தில் நம்மையும் பராமரிக்கிறார். கர்த்தர் நம்மீதும் கரிசனையாய் இருக்கிறார்.
மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற போதகத்தின் மூலமாக விசுவாசிகளாகிய நாமும் ஆவிக்குரிய உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளில் நாம் ஒன்றுமே செய்யாமல் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு அருகாமையில் வந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டுவிட்டு வேறு அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. நாம் கர்த்தரை விட்டு விலகி போனால் கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலை கேள் என்பது மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற பிரதான கட்டளையாய் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் பற்றிய விவரம் வருமாறு, நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பூமியில் இருக்கிற மிருகங்கள், ஆகாயத்தில் உள்ள பட்சிகள், தண்ணீரில் உள்ள மீன்கள், இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்துக்கொள். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வதனால் வரும் ஆசீர்வாதங்களை பற்றிய விவரம் வருமாறு, நீடித்த வாழ்வு, வெற்றி, இரக்கமும் நீதியும், ஞானமும் விவேகமும். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று அறிக்கையிடுதல், தேவனுக்கு சமீபமாய் இருப்பது, ஜெபங்களுக்கு பதில் பெறுவது, நியாயப்பிரமாணங்களின் முழுமை, நல்ல ஞாபக சக்தி, பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்க மெய்யான மார்க்கம், கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொள்ளுதல், விக்கிரக ஆராதனையில் இருந்து வரும் அழிவினால் பாதுகாக்கப்படுதல், தேவனுக்கு விசேஷித்த ஜனமாய் இருப்பது, சுதந்திர வீதம், தேவனோடு உடன்படிக்கை, தேவனுடைய உண்மை, தேவனுடைய வெளிப்பாடுகள், கர்த்தரே தேவன் என்பதற்கு ஆதாரம், விரோதிகள் மீது வெற்றி, செழிப்பும் வளமையும், பிள்ளைகள் மீது ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய பிரமாணத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு பல சமயங்களில் போதித்திருக்கிறார். மோசே எப்போதெல்லாம் போதிக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் மோசேயின் போதக வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மோசேயின் போதகம் தவிர கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பல சமயங்களில் வாசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் போது இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு செவி கொடுப்பது போல கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படும் போதும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். யூத மார்க்கத்து ரபிமார்கள்
கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே வாசிக்கிறார்கள். அவர்கள் வாசிப்பது போலவே எபிரேய பாஷையை எழுத படித்த தெரிந்த எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசிக்க தெரியாத ஜனங்களுக்கு வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் கவனமாய் கேட்க வேண்டும். அதை ஏதோ ஒரு கதை கேட்பது போல கேட்டுவிட்டு அதை சீக்கிரத்தில் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதிய வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் நோக்கத்தோடு கர்த்தருடைய கட்டளையை பற்றிய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்க வேண்டும். நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கட்டளையை பரிசுத்தம் பண்ண வேண்டும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கட்டளையை போதிக்கிறார். அந்த வசனத்தோட இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் சொந்த வார்த்தைகளை கூட்டக்கூடாது. கர்த்தருடைய கட்டளையில் இருந்து தாங்கள் விரும்பிய பிரகாரம் எந்த வார்த்தையையும் குறைக்கவும் கூடாது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய கட்டளைகளை போதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அதற்காகவே மோசே கர்த்தருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்கிறார். மோசேயின் மூலமாக தாங்கள் கேட்ட கர்த்தருடைய கட்டளைகளை தங்கள் ஜீவியத்தில் கைக்கொண்டு நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் செய்ய வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை மோசே அவர்களுக்கு போதிக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளையும் உபதேசங்களையும் போதகங்களையும் கேட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் செயல்பட வேண்டும். இதுவே பிரசங்கத்தை கேட்பதன் அடிப்படை நோக்கம். நமக்கு சத்தியத்தை பற்றிய அறிவு உண்டாகும் போது அதை நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறையில் பயன்படுத்தாத அறிவும் ஞானமும் யாருக்கும் பிரயோஜனமாய் இருக்காது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் பாகால் பேயோரை பற்றி விசேஷமாக சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்த காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபம் கொண்டார். இஸ்ரவேல் புத்திரரின் 1000 பிரபுக்களை மரத்தில் தூக்கி போட்டார். பாகாலை ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்ட எல்லா புருஷரையும் கொன்று போட்டார். சிம்ரியை கொலை செய்த பினகாசை ஆசீர்வதித்தார். கர்த்தர் வாதையை அனுப்பினார். அதில் 24,000 பேர் மரித்தார்கள். பாவத்தின் நிமித்தமாக மீதியானியரை அழிக்க கட்டளையிட்டார். கர்த்தருடைய வாதையினால் 24,000 பேர் மரித்து போனார்கள். மற்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டவர்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாகால் பேயோரை பின்பற்றின சம்பவம் சமீபத்தில் நடைபெற்றது. பாகால் பேயோரை பின்பற்றினவர்கள் அழிந்து போனார்கள். கர்த்தரை பின்பற்றினவர்கள் ஜீவனோடு பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே நிறைவேற்றின தம்முடைய நியாய தீர்ப்பை ஜனங்களுடைய கண்கள் கண்டது. கர்த்தரை விட்டு விலகி போனால் தங்களுக்கும் இதுபோல தண்டனை கிடைக்கும் என்னும் பயம் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கர்த்தரை பற்றி கொண்டால் அவருடைய ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் என்னும் நம்பிக்கையும் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்திலே வர்த்திக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்ட ஜனங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தையும் தொடர்புகளையும் மோசே இந்த வசன பகுதியில் விளக்கிச் சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ ஆளுகை உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்யும் அதிகாரம் கர்த்தருக்கு உண்டு. இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களின் தேவனாக இருப்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே கர்த்தருடைய சுதந்திரமாக இருக்கிறார்கள்.
இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்கள் எல்லோருமே கர்த்தருடையவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வீட்டில் பிறந்தவர்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கர்த்தரை பற்றி சொல்லும்போது, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிவிட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் சொல்லுகிறார். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பிதாக்கள் மூலமாகவும் கர்த்தருக்கு உரியவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த தீர்மானத்தின் மூலமாகவும் அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கர்த்தரை பற்றி சொல்லும்போது என் தேவனாகிய கர்த்தர் என்றும் சொல்லுகிறார். இதன் மூலமாக மோசே தன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் ஸ்தானிகராக பாவித்துக் கொள்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். தேவனுடைய தெய்வீக வெளிப்படுத்துதலின் பிரகாரமாக வழிநடத்தப்படுகிறவைகள் எல்லாமே ஞானமுள்ளதாகவும் விவேகமுள்ளதாகவும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறவர்கள் ஞானமுள்ள கிரியைகளையும் விவேகமுள்ள கிரியைகளையும் செய்வார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது மற்ற தேசங்களை விட ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகையினால் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பது அவர்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய ஜாதி என்று சொல்லுவார்கள். பெரிய ஜாதியில் காணப்படும் அம்சங்களை பற்றிய விவரம் வருமாறு, தேவனுடைய பிரமாணத்தின் மூலமாக ஞானமும் விவேகமும், தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் தங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது தேவனுக்கு சமீபமாய் இருப்பது, ஜெபங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து அற்புதமாக உத்தரவு பெறுவது, தேவனுடைய நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருப்பது, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் உள்ளபடியே ஏற்றுக்கொள்வது, விக்கிரக ஆராதனையை வெறுப்பது, வேதாகமத்தின் பிரகாரம் கல்வி, பொருளாதாரம், சமுதாயம் ஆகியவற்றில் நல்ல திட்டங்கள் உண்டாவது, தேவனுடைய பராமரிப்பை நம்புவது, தங்கள் சத்துருக்களிடமிருந்து கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்று அவரையே நம்பி ஜீவிப்பது, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தரே என்றும் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றும் அங்கீகரிப்பது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு மிகவும் விசேஷமானவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு மிகவும் விசேஷமான கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் அனுபவிக்கும் சிலாக்கியங்களைப் போல இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த ஜாதியாரும் இவ்வளவு விசேஷமான சிலாக்கியங்களை பெற்றுக் கொள்ளவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்றும், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்றும் கேட்கிறார். மோசே கேட்கிற இந்த கேள்விக்கு இஸ்ரவேல் ஜாதியைப் போல சிலாக்கியம் பெற்ற ஜாதி வேறு ஒரு ஜாதியும் இல்லை என்று மாத்திரமே பதில் சொல்ல முடியும். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம். இந்த ஐக்கியம் விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம். கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்பதே விசுவாசிகளுக்கு மிகுந்த சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருப்பதினாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதினாலும் அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஆகையினால் இஸ்ரவேல் ஜாதியார் வானத்திற்கு கீழே உள்ள மற்ற எல்லா ஜாதியாரையும் விட மிகுந்த சந்தோஷமுள்ள ஜாதியாராய் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலும் சட்டங்களும் கட்டளைகளும் பிரமாணங்களும் உள்ளன. தேசத்தின் கட்டளைகளை விட கர்த்தருடைய கட்டளைகளே உன்னதமானது, அதுவே மேன்மையானது. தேவனுடைய கட்டளைகளைப் போல உறுதியான கட்டளைகள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
கர்த்தருடைய கட்டளைகள் எக்காலத்திலும் மாறாமல் நிலைத்து நிற்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாமே மனுக்குலத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணங்களும் நியதிகளும் மனுஷருடைய நன்மையை நாடுகிறது. மனுபுத்திரர் எல்லோருமே நன்றாயிருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அவர்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் தேவனாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சங்கீதம் 119, 128. கர்த்தரின் கட்டளைகளை கனம் பண்ணுகிறவர்களை அந்த கட்டளைகள் கனம் பண்ணும். மனுபுத்திரர் தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தரின் கட்டளைகளை உயர்த்தும் போது அந்த கட்டளைகள் அவர்களை உயர்த்தும். கர்த்தர் சீனாய் மலையில இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போது கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்கள் என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் அவருடைய பிள்ளைகளின் இருதயத்தில் கற்பித்து தர வேண்டும். அந்த நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்றும் சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லா காலங்களிலும் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய காதுகளால் கேட்பதற்கு இதுவே காரணமாகும். கர்த்தர் மோசையோடு பேசிய போது இஸ்ரவேல் புத்திரர் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. தேவனுடைய வெளிப்பாட்டை இஸ்ரவேல் புத்திரர்கள் பார்த்தார்கள். மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிகிறது. இருளும் மேகமும் அந்தகாரமும் மலையை சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சப்தத்தையும் கேட்கிறார்கள். அக்கினி எரியும் போது அங்கு புகை இருந்ததா, அந்தகாரத்தில் இருள் இருந்ததா என்பதெல்லாம் எங்கு வெளிப்படுத்தப்படவில்லை. எகிப்தில் இருந்தது போல எங்கு அவர்கள் கர்த்தருக்கு அருகாமையில் இருந்திருந்தால் இதையெல்லாம் உணர்ந்திருப்பார்கள். மனுஷனுடைய இயற்கையான புலன்களால் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட பேசினார். அவர்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்த சத்தத்தை கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு புரியும் வண்ணமாக அவர்களுடைய பாஷையில் பேசியிருக்கிறார். கர்த்தர் தங்களிடத்தில் பேசின வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரும் கேட்டு அதை புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்மை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதுவே அவரை விசுவாசிப்பதற்கு போதுமானது. கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகள் மூலமாக தம்மை மனு புத்திரருக்கு வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு பேசியது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மோடு பேசாவிட்டாலும் கர்த்தரை பற்றிய வெளிப்பாடுகள் இயற்கையில் காணப்படுகிற அவருடைய சிருஷ்டிப்புகளின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. சங்கீதம் 19, 1, 2, 3. இஸ்ரவேல் புத்திரரோ இயற்கையில் காணப்படுகிற கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மூலமாகவும் அவரை பற்றிய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து தங்களோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தையும் கேட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் சபையார் தங்கள் விசுவாசத்தின் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் விசேஷித்த உபாயங்கள் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிறார். மோசே இது பற்றி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் போது, நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து
அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார் என்றும், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய உடன்படிக்கை இங்கு 10 கற்பனைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையில் 10 கற்பனைகளே மையமான சார பகுதியாகும். 10 கட்டளைகள் இல்லாமல் தேவனுடைய உடன்படிக்கை பூர்த்தியாகாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய உடன்படிக்கை ஒழிந்து போயிற்று. ஆயினும் தற்போதும் 10 கட்டளைகளில் 9 கட்டளைகள் புதிய உடன்படிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஓய்வு நாளை பற்றிய பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது. கர்த்தர் தம்முடைய 10 கற்பனைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். கர்த்தர் அவற்றை 2 தரம் எழுதினார். மோசே கர்த்தரிடத்திலிருந்து 10 கற்பனைகளை அக்காலத்தில் பெற்றுக்கொண்டார். அத்துடன் இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிப்பதற்காக மேலும் பல கட்டளைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் மோசே பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்க வேண்டும். மோசே 2 விதமான விக்கிரக ஆராதனைகளை பற்றி இஸ்ரவேல் புத்திரருக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அவையாவன: ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை தங்கள் தெய்வமாக ஆராதிப்பது, கர்த்தர் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை தங்கள் தெய்வமாக ஆராதிப்பது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எச்சரித்து சொல்லுகிறார். கர்த்தர் ஓரேவிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்றும், ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரோடு பேசினார். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ரூபத்தை காணவில்லை. கர்த்தர் தமது ரூபத்தை வெளிப்படுத்தி இருந்தால் பலவீனமான இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கும் ஒரு விக்கிரகத்தை செய்து விக்கிரக ஆராதனையில் மூழ்கி இருந்திருப்பார்கள். ஆயினும் கர்த்தருக்கு ஒரு ரூபம் உள்ளது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு ஒரு சாயல் உள்ளது. அவருக்கு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு, பிரத்யட்சமான சரீரமும் உண்டு. தேவன் இஸ்ரவேலின் 74 மூப்பர்களோடு புசித்து குடித்திருக்கிறார். மோசேக்கு கர்த்தர் தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்தாத பல அம்சங்களை அவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் தேவனுடைய ரூபத்தை காணவில்லை. மோசே தேவனுடைய ரூபத்தை கண்டார். கர்த்தர் ஆவியானவராக இருக்கிறார். அவரே சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர். கர்த்தருடைய ரூபத்திற்கு ஒப்பாக வேறு எந்த உருவத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பாக ஒரு ரூபத்தை உண்டு பண்ணுவது கர்த்தருடைய சத்தியத்தை பொய்யாக்கும் காரியமாகவும் அது அவருடைய மகிமையை அவமாக்கும் காரியமாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒப்பாக விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அவமானப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ரூபம் இல்லை என்பதை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தர் ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்மை வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அவர்கள் அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தர் தம்மை ஒரு ரூபமாக வெளிப்படுத்தவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரும் ஓரேபிலே கர்த்தரை ஒரு ரூபமாக காணவும் இல்லை. விசுவாசிகளாகிய நாம் பரலோகத்திலே பிரவேசிக்கும் போது அங்கே நம்முடைய கர்த்தரை முகமுகமாக தரிசிப்போம். இந்த பூமியிலே நம்மால் கர்த்தருடைய ரூபத்தை பார்க்க முடியாது. இந்த பூமியில் தம்முடைய ரூபத்தை மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமும் அல்ல. கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. மோசே இந்த சத்தியத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார்.
வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களையும் தொழுது சேவிக்க கூடாது. இவை சிருஷ்டிகள், கர்த்தரே இவற்றை சிருஷ்டித்தவர். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் தொழுது சேவிக்க கூடாது. சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் ஆகியவை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சந்திர சூரிய நட்சத்திரங்களை தொழுது கொள்வது பூர்வ காலத்து விக்கிரக ஆராதனை. இது மனுஷருடைய ஆத்மாவுக்கு மிகவும் ஆபத்தானது. சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் வானத்தில் உயர்ந்திருக்கிறது. அவை பிரகாசமாக இருக்கிறது. இவற்றை பார்க்கும்போது மனுஷருடைய மனதிலே ஆச்சரியம் உண்டாகிறது. சந்திர சூரிய நட்சத்திரங்கள் பிரமாண்டமானவைகளாக இருந்தாலும் இவற்றை தெய்வங்களாக பாவித்து ஆராதிக்க கூடாது. கர்த்தரே தம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையினால் இவற்றை சிருஷ்டித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் வான மண்டலங்களில் இருக்கிற வானத்தின் சர்வ சேனைகளுடைய பிரம்மாண்டங்களை பார்த்து ஒரு சிலர் ஏமாந்து போய் அவற்றை தெய்வங்களாக பாவித்து ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் அதரிசனமானவர். நம்முடைய கண்களால் பிரத்யட்சமாய் காணக்கூடாத தேவனை மனக்கண்களாலும் விசுவாச கண்களாலும் தரிசிக்க வேண்டும். மனுஷருடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கும்போது அவன் காணக்கூடிய பொருட்களை தனக்கு தெய்வமாக்கி விடுகிறான்.